ஹலோ வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராகவ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சத்குரு டிபிலிசி வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. டிபிலிசி வந்திருக்கார் போல். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்க தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம். განსაკუთრებულად დიდ მადლობას მოგახსენებთ მობრძანებისათვის, რადგან თქვენი დღეს აქ მოსვლა სოციალური პასუხისმგებლობის გამოვლენა. Then you have forsaken the planet in many ways. Every responsible scientist in the world and the UN agencies
first soil. Sadhguruji, floor is yours. Thank you very much, Didi Matlova. Thank you. Those of you who are looking, all those of you who are looking at me through your third eye, I mean the phone eye, it's on the YouTube right away. You can download it from there. Don't waste your time covering your face with your phone. Stay with me. Hello. There will be a severe water stress in the next 10 years. 3.5 billion people will be water stressed by 2032. They will not just sit there and die of thirst. They will come wherever water is. And over 1.2 billion people are expected to migrate in the next 10 years' time. So when a billion people move, the amount of suffering that happens, especially to women and children, the kind of suffering and denigration that happens when people make unplanned migration, forced migrations, is unspeakable. That kind of things happen particularly to women and children. But this is all happening because of weakening of the soil, degradation of the soil. People are thinking how soil, water. Somebody was telling me, Sadhguru, 30 years ago you were talking about planting trees. Then you said rivers. Now you are saying soil. Why are you changing the subject like this? This is like ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சத்குரு இங்கே வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறாரா இல்லை நாட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையை பற்றி பேச போகிறாருன்றதை தள்ளி வச்சுட்டு நான் அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். மேபி அந்த ஹால்குள்ளே வச்சு எல்லாமே மொத்தமாக முடிச்சுருவாங்க, ஒரு 100-200 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாலிடாக ஒரு 2000-3000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜியன்ஸ் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. சான்ஸே இல்லை இந்தியன்ஸ். ஏன்னா இங்கே அவ்வளோதான் இருக்காங்க. ப்ளஸ் அவ்வளோதான் மேபி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இதெல்லாம். அந்த ஜார்ஜியன்ஸ் வந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு இந்தியனுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு போனால் மதிப்பு இருக்கவே இருக்காது. கேட்க கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. என்னடா பெருசாக இவங்க இது பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சவுத் இந்தியன்ஸ்னால் இன்னும் மோசம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கலரே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். அது ஏதோ இவங்க வந்து வினோதமாக நம்ம வந்து ஏலியன் வர மாதிரி பார்ப்பாங்க. அங்கே நடந்தது டோட்டலாக வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா சத்குரு அவர் வராருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருந்தாங்க உண்மையிலே சொல்லப்போனால். அதை பார்க்கும்போது அப்பா கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அதான் உண்மை. இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இது. ஸோ அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியம், அத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா போய் பார்க்கணும் போல். முன்னாடிலாம் இவ்வளோலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோலாம் அக்கறை காட்ட மாட்டேன். மேபி இப்போ எனக்கு யூடியூப் யூடியூப்பில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் நிறைய பண்ணணுன்ற மாதிரி தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய தெரிஞ்சிக்க முடியுது. அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட கருத்துக்கள் அது வேறு விஷயம். ஆனால் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அங்கே போகிறோம், இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் ஹால், இப்படிலாம் நான் லாஸ்ட்டாக இந்த ஸ்கூல் ஆனுவல் டே அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இப்போது நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் நிறைய ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பார்ப்போம். தேங்க்யூ.